ஏய் ரவி, அந்த நீத்தோட ரெஸ்டாரண்ட கொளுத்துறது, அவளை ஆள வச்சு அடிச்சது எல்லாமே உன் மாமனாராமே? ஆமாண்டா. இப்போ ஸ்ருதி என்ன சொல்றா? வீட்டுக்கு வருவாளா வரமாட்டாளா? அதெல்லாம் ஃப்ரீயா பேசுவோம்டா. வா மாடிக்கு போலாம். டேய் மாடிக்கு எதுக்கு? யார் உங்களே பேசலாம். வா. டேய் முத்து வாடா. நீ போட, நான் வரேன். மீனா, அவன் ஏதோ பேச கூப்பிடுறான். இங்கே பேச முடியாதா? இல்ல கூப்பிடுறான். அது ஏதாவது தனியா அண்ணன் மேல பர்சனலா பேசலாம் நினைச்சிருக்கலாம்ல. நீங்க தனியா எப்படி பர்சனலா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? அதான் அவர் கொண்டு வந்த பேக்ல பாட்டில் சத்தம் கேட்டுச்சே. உனக்கும் கேட்டுச்சா? பரவாயில்ல மீனா, பாட்டில் சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். திறமைசாலி தான் போ. என்ன பண்றது, உங்க கூட சேர்ந்து எனக்கும் இந்த பாட்டில் சத்தம், அந்த பாட்டில்ல இருந்து வர நாத்தம் எல்லாம் பழகிடுச்சு. நாத்தம்னு சொல்லாத, ஆசனே அப்படி சொல்லி பழகு. எனக்கு அது நாத்தம் தான். இப்ப என்ன குடிக்க போறீங்களா? பாவம் ரவி, மனசு கஷ்டமா இருக்கு போல, அதான் வாங்கிட்டு வந்துருக்கான். ஆம்பளைங்க உங்களுக்கு மனசு கஷ்டம்னா உடனே குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுல எங்களுக்கு மனசு கஷ்டம்னா நாங்க என்ன பண்றது? இப்படி ஏதாவது சொல்லி குடிங்க. உங்களுக்கு கஷ்டம்னா பாட்டில் எடுக்கிறீங்க, எங்களுக்கு கஷ்டம்னா நல்ல மன உறுதியோட இருக்க சொல்றீங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம்? என்னதான் சொல்ல வர? நான் சொன்னா நீங்க கோவப்படுவீங்க. ஓ, எதுக்குத்தானே ரவி கூப்பிட்டான்? நீ சொல்ற பார்த்தா ஏதோ நானா அவனுங்களை தேடி போற மாதிரில இருக்கு. நான் அவனுங்களை தண்ணி அடிக்க கூப்பிட்டேன். இப்ப அவங்க பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு டிஸ்கஸ் பண்ணும்ல. அத தண்ணி அடிக்காமலே டிஸ்கஸ் பண்ணலாம்ல. அப்படி குடிச்சா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? மீனா, நான் அவங்க பிரச்சனையை தான் பேச போறேன். நான் குடிக்க மாட்டேன், போதுமா? ரொம்ப சந்தோஷப்படாத மீனா, நான் குடிக்க மாட்டேன். ஆனா அவனை என்ன ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க சொன்னா வேற வழி இல்லை. அவனுக்கு வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல, அதை நீ கட்டுக்கூடாது. ஆனா என் முன்னாடி வீட்டுல இருக்காடா. இப்ப இதை சந்தோஷமா சொல்றியா இல்ல வருத்தமா சொல்றியா? நீ ரவி, அவன் ஓவரா பேசலாம். அவன் சரக்கு ஒண்ணு வேணாம். ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள எப்படி பேசிட்டு இருக்கான். பட்ரா, அவன் எப்பவுமே அப்படி தானே. சரி கொஞ்சமா குடி, இப்ப என்ன பிரச்சனை ஆயிட போகுது? டேய் ரவி, தண்ணி அடிக்கிறதால பிரச்சனை ஒன்றும் தீராதா? ஏய் இங்க பாடுறா, இது இவன் சொல்றான். என்ன இவன் திடீர்னு உத்தமன் ஆயிட்டான்? நம்ம 2 பேரும் வைஃப் இல்லாம சோகத்துல இருக்கோம். இவனுக்கு வைஃப் கூட இருக்கிறது சந்தோஷம் போல. நம்ம கஷ்டம் நமக்கு.